கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களுடைய ஆழங்களை நாம் பார்ப்பதற்கு தேவன் நல்ல கிருபை செய்திருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் இந்த வாரம் நம்ம பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நம்ம போகலாம். பட் அதற்கு முன்னால் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கிறிஸ்து வர காத்திருக்கிறோம்னு அன்றைக்கு பவுல் சொன்னார். இன்றைக்கு நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள வேணும்? ஏற்கனவே கிறிஸ்துவுடைய பிரசன்ன காலத்தில் இருக்கிறோம், அவரோட சேருவதற்கு நம்ம காத்திருக்க வேணும். அதனால தான் 2 வகுப்பார் சொன்னார் போன வாரமே. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் பூமிக்குரியவைகளை எல்லாம் சிந்திக்கிறாங்க அப்படின்னார். அப்போ பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களுக்கு பரலோக ஆசீர்வாதத்தினுடைய தாற்பயம் கிடையாது இல்லையா? அதனால தான் சொன்னார் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் அவர் சொன்னதுக்கு பிறகு அந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள்கிட்ட அவர் நமக்கு ஏற்கனவே தெரியுமா, அதிகமாக அவர்கள் நேசித்த ஒரு ஜனம், இவருக்கு கஷ்டத்தில் உதவி செய்த ஒரு ஜனம் மற்ற சபை மக்கள் செய்தால் கூட இவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே செய்திருக்காங்க. அதனால் அவர்களுக்கு தேவனோட சேருவதற்குரிய அநேக விதமான கவுன்சிலிங்கை கொடுக்கறதுல அவர் ரொம்ப பிரியமுள்ளவராக இருந்தார். அதனால தான் 4ஆம் அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி கவனிச்சிங்கன்னா பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அந்த வார்த்தைகள் கவனிக்கிறீங்களா? எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, அப்புறம் எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. உங்களை பார்த்தாலே நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப கிரீடம் அப்படின்னா அவருக்கு மேலான நிலைமையில் அவர் வச்சிருக்காரு அந்த சபை மக்கள். பிரியமானவர்களே, இந்தப்படியே நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இதுக்கு முந்தைய அதிகாரம் படித்தோம் இல்லையா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி சொன்ன கவுன்சிலிங் எல்லாம் இருக்கு இல்லையா, இதைய சொல்லும்போது அப்பா பிரியமானவங்களே தயவுசெய்து இதே ஒரு ஆர்வத்தில் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பிலிப்பு பட்டணத்து ஜனங்களுக்கு அவர் சொல்கிறார், என் பிரியமும் வாஞ்சையுமான சகோதரி. அப்போது ரொம்ப அதிகமாக பிரியமுள்ள ஒரு சகோதர சகோதரிகளாக இருந்திருக்காங்க. திருவெளித்தில் பார்க்கும்போது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி. பாருங்கள் எப்படி சொல்கிறார், நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை, அன்பர்களே ஆண்டவரோடுள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஸோ அப்போது இது எதுக்கு, இந்த வசனங்கள் எதை குறிக்குதுன்னா, பவுலுக்கு அந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள் மேல் இருந்த ஒரு க்ளோஸ் லவ் இல்லையா, ஒரு இன்டிமசி சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப நெருக்கமான ஒரு அன்பில் அவர் இருந்திருக்கார். அதனால் அவர்களை அதிகமாக நேசித்ததுனால நீங்கள் இதே மாதிரி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தக்கூடிய வசனம், ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிலிப்பு சபையில் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்கும்படி எயோதியாளுக்கும் அப்புறம் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். கவனிக்கிறீங்களா? திருவில்லியம் பைபிளில் பாருங்கள், ஆண்டவரோடு இணைந்து ஒரு மனத்தவராக இருக்கும்படி எயோதியாவை கேட்டுக்கொள்கிறேன், சிந்திகேயாவை கெஞ்சி கேட்கிறேன் அப்படிங்கிற. அப்போது அவங்க 2 சகோதரிகள் இருந்திருக்காங்க. அவங்க நல்ல சகோதரிகள் தான், தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவங்க தான். ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இல்லை? கவனிக்கிறீங்களா? ஒரு மனம் இல்லை. அதை எத்தாங்க சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. இன்னைக்கும் அநேக சகோதர சகோதரிகள் சபையில் கவனிக்கிறீங்களா, ஒரு மனம் இல்லை, ஒரே மனத்தவர்களாக இருக்கிறது இல்லை. ஸோ இது அப்படின்னா இந்த பார்ட்டு பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம இருக்கக்கூடிய சபைகளில் சகோதரிகள் மேக்சிமம் பிரச்சனையே சகோதரிகள்னால தான் வரும். பிரிவினைகள் இல்லையா, இதெல்லாமே சகோதரிகள்னால தான் அதிகமாக வரும். அப்போ காரணம் என்னென்னா, அவர்களுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னா, அல்லது ஒரு மனப்பிரிவு வந்துருச்சுன்னா அதில் சேர்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் உள்ள அதுதான் அந்த பலவீனம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கெஞ்சி கேட்குறேங்கிறார் பாரு.
நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருங்க. அப்போ சபைனாலே நமக்கு தெரியும் இல்லையா, ஒரே சரீரம்ங்கிற போது சபையில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, ஒரு 25 பேர் இருக்கிறாங்க. அந்த 25 பேரும் சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஒரே மனநிலையோட ஒரே சிந்தையோடு இருக்கணும். அதனால தான் அடுத்த வசனம் அவர் சொல்லும் பொழுது வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா, அவர்கள்ங்கிறதே அந்த சகோதரிகள், அவங்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் நாமங்கள் எங்கே இருக்குதான்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரியை கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்ல வர்றார்? அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க, நல்லா ஊழியம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சபையில் கிளமண்ட், ஆங்கிலத்தில் கிளமண்ட்னு சொல்லுவாங்க, தமிழில் கிளமந்து, அவர் ஒரு ப்ரீச்சராக இருந்திருக்கார் அங்கே சபையில். அவரோட சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்தில் நல்லா இருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்ன? அவர்களுக்குள்ள சின்ன ஒரு பிரிவினை இருக்குது. இப்போ அந்த பிரிவினை இருக்கக்கூடாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்யும்போது அந்த பிரிவினைகள் என்ன ஆயிடுச்சுன்னு வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது நிமித்தம் நிறைய பிரச்சனைகள் சபையில் வந்துடும். அது 2 சகோதரிகள் இருப்பாங்க, 2 சகோதரிகளையே ஓப்பனாக சொல்கிறார், நீ தயவுசெய்து ஒன்றா இருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் தேவன் நமக்கு சொல்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கலாம். இது பவுல் சொல்கிற விஷயம் இல்லை. சிந்திகேயாளுக்கும் யுகோதியாவுக்கும் அவர் சொல்கிறது பவுல் சொல்கிறது இல்லை, தேவன் கிறிஸ்து உரைத்ததை அவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றா இருங்க. அதை கூட ரெக்வஸ்ட் பண்ணி தான் அவர் கேட்குறாரு. அப்படி ஒருவேளை ஒன்றா இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? பிரிவினை, மனஸ்தாபம், வைராக்கியம் வந்துருச்சுன்னா அங்கே சந்தோஷம் இருக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, சந்தோஷம் இருக்காது. அதனால தான் அடுத்த வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பாருங்க, ஏன் திரும்ப சொல்றார்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அப்படிங்கிற போது அதை கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகள் அநேக சந்தர்ப்பங்களில் ஒன்றாக கூடும்போதும், சத்தியத்தை கேட்கும் போதும், சொல்லும் பொழுதும், அதில் நடக்கும்பொழுதும் சில நேரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லாரும் சகோதரர்களெல்லாம் ஒன்றா இருக்கும்போது அது நீடிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது சில நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அந்த சமாதானம் போயிடும், அந்த சந்தோஷம் போயிடும். அதை திரும்பவும் வரணும், அதை திரும்பவும் சந்தோஷமாயிருங்கன்னு அர்த்தம். திரும்பவும் நீங்கள் ஒற்றுமையாயிருங்கன்னு அர்த்தம். திரும்பவும் நீங்கள் ஒருமனப்படுங்கள். திரும்பவும் ஒருமனப்பட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாருன்னா, அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு நமக்கு புரியும் இல்லையா? தேவனுடைய ஜீவனுக்கு போகிற மெமரியில் இருக்கான். அவங்கெல்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க எந்த வகையிலையும் என்ன பண்ணிடக்கூடாது, அவர்கள் தங்களை அந்த லிஸ்ட்டில் விட்டு வெளியே போயிடக்கூடாது. திருச்சபையினுடைய அழைப்பை விட்டு அவங்க வெளியே போயிடக்கூடாது. அதனால் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையும் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு குறை. என்ன குறை? அந்த ஒரு மாறுபாடு இல்லையா? உடனே என்ன செய்யுங்க, அந்த மாறுபாட்டை விட்டு நீங்கள் வெளியே சந்தோஷ சமாதானத்தை கற்றுக்கொள்ளு. அப்படின்னா இது சூசகமாக சில விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். ஏன் அவர்களுக்குள்ள கருத்து மாறுபாடு அல்லது ஒரு மாறுபாடு வருது? ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு மாறுபாடு இருக்கிறதுனால அது நிமித்தம் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லாமல் போயிடும். அப்புறம் அந்த கருத்து மாறுபாடுகளை பற்றி கவனிக்கும்போது இதனுடைய எஃபெக்ட் என்ன? அநேக சந்தர்ப்பங்களில் 2 சகோதரிகளுக்கு இடையில் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சுனாலே வாய் வார்த்தைகள் விட்டுருவாங்க, அந்த வார்த்தைகளுக்காகவே வாழுவாங்க. அவர்கள் தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் அவங்க உணரும் போது இவைகள் எல்லாம் மறந்து இப்போ என்ன செய்யணும்? ஒரு நல்ல கேரக்டருக்குள்ளே வரணும். அப்போ எந்த கேரக்டருக்குள்ளே வந்தால் இந்த இணக்கம், திரும்பவும் சந்தோஷம், சமாதானம் வரும் அப்படின்னா கவனிங்க. இப்போது அதனுடைய கேரக்டரை சொல்கிறார் பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ரொம்ப முக்கிய அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்ன சொல்கிறார் பாரு? அப்படின்னா உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அப்படின்னா அந்த பிரிவினை பிரச்சனையெல்லாம் வந்தால் எதுதான் தெரிஞ்சிருக்கும்? நம்முடைய வைராக்கியம், நம்முடைய தவறான குணம், இதுதான் மற்றவர்கள் மத்தியில் தெரிஞ்சிருக்கும். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? இதை சரி பண்ணணும்னா நீங்கள் சாந்த குணமாக இருக்கணும். அதை எல்லார் மத்தியிலும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். ஏன்னா கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அன்னைக்கே சொன்னார். ஆக்சுவலாக இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ நமக்கு தானே பொருந்தும். ஏன்னா நமக்கு தான் அவர் ரொம்ப ரொம்ப
சமீபமாக இருக்கார். அப்போ இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் அந்த வைராக்கியம், அந்த பிரிவினைகள், இந்த சிந்தனைகள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு சாந்த குணத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். கனிந்த உள்ளம் உங்கள் எல்லாருக்குள்ளும் மனிதருக்குள்ளும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி காலங்களில் எப்படி இருப்பாங்க சபையிலங்கிறத நம்ம ஒரு வசனம் ஏற்கனவே பல முறை படிச்சிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நிறைய படித்தோம் இல்லையா? மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்கள். இந்த இணங்காதவர்கள் தான் பிரிவினை வந்துடும், கருத்து மாறுபாடு வரும். அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். இதெல்லாம் இந்த கேரக்டர் சபையில் நிறைய பேருக்கு இருக்குமா. ஆனால் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அவர் சொல்லும்போது இதெல்லாம் விட்டு வெளியே ஒரு சாந்த குணத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அந்த சாந்த குணம் நமக்குள்ளே இருக்கும்போது சபையில் ஒரு நல்ல விஷயம் நடக்குமா. என்ன தெரியுங்களா? ஒரு சமாதானம் இருக்கும். அதனால தான் ரோமருக்கு 12ஆம் அதிகாரம், ரோமர் 12:18 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். கூடுமானால் எல்லாரோடும் நீங்கள் சமாதானமாக இருங்க, சாந்தமாக இருங்க, சமாதானமாக இருங்க, சாந்தமாக இருங்க, சமாதானமாக இருங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ இந்த சாந்தம் சமாதானம் இது ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நமக்குள்ள இன்னொரு இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு முக்கியமான கேரக்டர் நமக்கு தேவை. அந்த கேரக்டர் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் பிரசன்ன காலத்தில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில கவுன்சிலிங் கொடுக்குறார். பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டென்ஷன் தான் அதிகமாகும் இல்லையா? அதே மாதிரி சபையிலையும் உங்களுக்கு நிறையா டார்ச்சர் ஜாஸ்தி ஆகும், அநேக விதமான போராட்டங்களுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? லூக்கா 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பாருங்க என்ன சொல்றார்? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். அப்போ நாம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் காத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இங்கே எப்படி இருக்கணும்? பொறுமை, அமைதி. ஏன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலப்பகுதி கர்த்தர் சமீபம் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். க்ளோசிங் ஆஃப் தி காஸ்பல் ஏஜ், சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ இந்த நேரத்தில் நம்ம மற்றவைகளை எல்லாம் அதிகமாக பார்க்காம சமீபமாக இருக்கிறார்னு வாச்சிட்டு அப்படியே போயிடாமல் நம்ம என்ன பண்ணோம்? சங்கீதம் 145:18 வாசிக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதாவது உண்மையா தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கார். அப்போ சில பேர் எப்படி பொய்யா கூட நடிப்பில் அப்படி கூப்பிடுவாங்க, சிலர் உண்மையாலுமே தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க. உண்மையான புது சிருஷ்டி அப்படி தான் இருப்பாங்க. தேவனை நோக்கி அவங்க கூப்பிடும்போது தேவன் அவங்களை தப்புவிக்கிறதுக்கு அவர் சமீபமாக இருக்கார். நம்ம ஏற்கனவே 46ஆம் சங்கீதம் படிச்சிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஆபத்து காலத்திலே அனுகூலமும் துணையுமானவர், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் நம்ம பயப்படுவோம்னு சொல்லிட்டு அதிலேயே 4ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த மாதிரி காலப்பகுதியில் இப்போ நம்ம எக்ஸாக்டாக வாழ்ந்துட்டு இருக்கிற காலப்பகுதியில் ஒரு நதி உண்டு. அது தேவனுடைய நகரத்தை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்குமா. புரியுதுங்களா? அது என்ன நதி? நமக்கு ஏற்கனவே சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். நல்லா கவனிங்க. தேவன் அதன் நடுவில் இருக்காருன்னா நதிக்கு நடுவில் இல்லை, அந்த நகரத்துக்கு நடுவில். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். கவனிக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் தான் இப்போ நம்ம இருக்கிற காலப்பகுதி. பெருஷியா போயிடுச்சு, நைட்டு 12 மணி போயிடுச்சு. இப்போ எபிஃபனியா ஸ்டேஜில் இருக்கிறோம், காலையில் ஒரு 5 மணி மாதிரி, அதான் அதிகாலை. இந்த டைமில் தான் மகா உபத்திரவத்துக்குள்ளே இந்த உலகம் போகும். அப்படி போகும்போது சபைக்கு அதுக்கு முன்பாகவே ஒரு மிகப்பெரிய டார்ச்சர் இருக்குது. அது இன்னும் வரலைங்க, இன்னும் கொஞ்ச நாளில் வரும். அப்போ தெரியும்
தேவனுக்கு ஊழியம் செய்தவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை உணர்வீர்கள். இன்றைக்கி எல்லாருமே சத்தியத்துக்குள்ளே வந்து நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க, ஊழியம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ ஊழியம் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க? இவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்க, பரலோகத்துக்குள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் யார் பரலோகத்துக்கு பாத்தியப்பட்டவர்கள் யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவருடைய மனசாட்சி இருக்கு இல்லையா? அந்த மனசாட்சி நம்மளை வந்து சொல்லிடுமா நம்ம யாருங்கிறத. ஆனால் வெளியில் நம்ம வந்து காட்டிக்கவே மாட்டோம் சில நேரத்தில் இல்லையா? காட்டிக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம காட்டிக்கிட்டால் நம்மளை குறித்து தெரிஞ்சிருமே. அதனால் தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய டார்ச்சர் வரும்போது நம்மை சந்தோஷிப்பிக்கிறதற்காகவே தேவன் ஒரு ஜீவ நதியை நமக்கு கொடுக்குறார். பேரின்ப நதின்னு அதுக்கு பேர். அது தேவனுடைய வசனங்கள் இல்லையா? ஸோ அந்த வசனங்களையே நல்லா நீங்கள் கவனித்து பார்க்கும்போது வசனங்களில் என்னென்னவெல்லாம் இருக்குது? தேவனுடைய திட்டம் இருக்குது, தேவனுடைய திட்டம் இருக்குது, அவருடைய அன்பு இருக்குது, அவருடைய பிளானில் அவர் என்ன செய்ய போகிறார், இனிமேல் என்ன செய்ய போகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில் இனி அடுத்தது என்ன, தேவன் என்ன எதிர்பார்க்குறார், அதில் வரக்கூடிய சோதனைகளில் அவர் காப்பாற்றுவாரா இல்லையா? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த பேரின்ப நதியில் விட இருக்குது. அதுதான் தேவனுடைய. அப்போ இதை வந்து சரியாக புரிந்து கொண்டவர்களை அந்த பேரின்ப நதி சந்தோஷிப்பிக்கும். புரியாதவர்களுக்கு அது துக்கமாக தான் இருக்கும். அப்போ தேவனுடைய வசனங்களையே நோக்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒருவேளை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டினா கூட அவர்களுக்கு நல்லா தெரியும், தேவன் இதன் நடுவில் தான், நம்ம நடுவில் தான் இருக்கார். குமாரன் மூலமாக அவர் கட்டாயமாக இதிலிருந்து நம்மளை வெளியே எடுத்துருவார். அப்படின்னா இப்போ நம்ம என்ன மனநிலையோடு இருக்கணும்? அதைத்தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியங்கள். அந்த 2 வசனமே நமக்கு பரிச்சயமான வசனம். வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். கவனிக்கலாமா? அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கவனிக்கிறீங்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்னென்னவெல்லாம் பிரச்சனை இருக்கோ உங்கள் விண்ணப்பங்களை ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறாரு. ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம் ரொம்ப முக்கியம். நன்றி சொல்லணுமா தேவனுக்கு? நன்றியோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்கன்னு தான் சொல்கிறார். திருவெளியம் பைபிளில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள். அப்போ முதலே நம்ம ஏற்கனவே ஜெபம் சப்ஜெக்டில் சொல்லியிருக்கோம். ஜெபம் வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் பேசுகிறது ரொம்ப முக்கியம். அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, முதல்ல தேவன் கிட்ட எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு இருக்கணும். ரெண்டாவது, அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி, வாய் விட்டு நன்றி சொல்லி மனதளவில் அந்த நன்றியை தெரிவிக்கணும். அதுதான் ஜெபம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ரெண்டையும் பண்ணிகிட்டே தான் இருந்தார். பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் சொன்னார் இல்லையா? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. அப்போ கிறிஸ்துவினுடைய அடிச்சூடுகளை வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் கூட அவர் வழியில் போனாலே அங்கே துன்பமெல்லாம் இருக்குது, முன்னாடி இருக்குது. அது இயேசு கிறிஸ்து நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே ராஜாவாக வந்திருக்கார், பவர் கையில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் விசுவாசிட்டு தேவனை நோக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லிடுங்கிறேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்மாலிட்டியெல்லாம் தேவையில்லை. நம்ம ஜெபம் ஃபார்முலா ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? ஒருவராய் சாகாமையுள்ளோரும் அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியல, அதற்குரிய சூழ்நிலையை கொடுத்துருங்க, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு மனதார தேவன்கிட்ட நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் தெரிவிக்கும் போது தேவன் வந்து அதற்கேற்ற சூழ்நிலையை கட்டாயமாக கொடுப்பார். அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஆனால் இதில் என்ன ஆச்சரியம், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்கன்னா நமக்கு இருக்கிற சூழ்நிலையை கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. அடுத்த வாரம் சபைக்கு போனால் சபையில் எல்லோரும் இருப்பார்களா இல்லை எல்லாம் பிரிஞ்சிருவார்களா என்று சொல்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க எல்லோரும் சபையிலையும் இல்லையா? யார் என்ன சொல்ல போகிறார்களோ, என்ன நடக்க போகிறதோ என்கிற ஒரு சிந்தனையோட ஒரு காலத்தில் சபைக்கு போகிறதுனா என்ன சப்ஜெக்ட் பரிமாறுவார்களோ, எவ்வளோ பாடங்கள் அப்படி போயிட்டுருக்கும். இப்போ எல்லாம் சத்தியம் கேட்டு வந்ததுக்கப்புறம் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. நிறைய சபைகள் இப்படி தான் இருக்குது. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு அப்போ கூட என்ன சொல்கிறாருன்னா, பிலிப்பு இருக்கிறதுனா அதே வசனம் தான் நமக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
தேவனிடத்தில் நன்றியோடு உங்கள் விண்ணப்பங்களை சொல்லிருங்க. ஆனால் அதில் என்ன ஆச்சரியம்னா, நீங்கள் சொல்லிருங்க, நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு அவர் சொல்லலை. அதுதான், அப்படி சொல்லவும் மாட்டார் தேவன் இல்லையா? ஒரு குழந்தை கிட்ட போய் கம்ப்யூட்டர் கொடுத்தா அது பிரயோஜனமாகும். அப்போ அந்த தேவன் அந்த தகப்பனுக்கு தெரியும் இல்லையா, குழந்தைக்கு பொம்மை தான் கொடுக்கணும், அது கம்ப்யூட்டர் பிரயோஜனம் இல்லைன்னு. சில நேரத்தில் அந்த குழந்தை கம்ப்யூட்டர் பார்த்து இது வேணும்னு கூட கேட்கலாம், அது ப்ராக்டிக்கலாக கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமக்கு என்ன எப்போ கொடுக்கணுங்கிறது நல்லா தெரியும். ஆனால் நம்மக்கிட்ட அதை பேசணும்னு விரும்புகிறார். நீங்கள் சொல்லுங்கள் இல்லையா? அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது பாருங்கள், பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி இப்படி இருக்கிறபடியால்னு ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி நிறைய வசனங்கள் இருக்குது, அதை படித்து பார்த்துக்கலாம். எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீங்க. சரியா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது இல்லை, அப்பவே சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுது. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பு ஊட்டுகிறார், நீங்கள் அவைகளை பார்க்கணும் விசேஷித்தவர்கள் அல்லவா. எத்தனை முறை படிச்சிருக்கோம் இதை. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் படிக்கலாம். இன்டர் கான்டினென்டல் மைக்ரேஷன் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டம் விட்டு கண்டம் பறக்கக்கூடிய பறவைகள். சுவிட்சர்லாண்டிலிருந்து செப்டம்பர் மாதம் டேக் ஆஃப் ஆச்சுன்னா அக்டோபர் கடைசி வாரத்தில் வேடந்தாங்கல் இறங்குமா. நான் ஸ்டாப்பாக இறங்குது. எங்கே சாப்பிட்டுது, எவ்வளோ அது சில பறவைகளுடைய உடம்பில் சில எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சுருவான். அது எவ்வளோ ஸ்பீடில் பறக்குது, எங்கே சாப்பிடுது, எவ்வளோ ஜீரணமாகுது எல்லாமே காட்டிடும். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்போ கூட எத்தனை நாட்களை சாப்பிடாமல் பறக்குது. ஆனால் தேவன் பிழைப்பூட்டுகிறார். அது ஒன்றும் சேர்த்தியெல்லாம் வைக்கிறது இல்லை, ஏன்னா அது கடலில் பறக்கும் சில நேரத்தில். அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. மத்தேயு 6:27. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை ரொம்ப ரொம்ப திரும்ப 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 படிக்க வேண்டிய வசனம். இது ஏன் இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குன்னா, சந்தோஷமாக இருங்கள். ஒருத்தருக்கு ஒரு துக்கம் வந்துருச்சு, அவர்கிட்ட போய் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னா, சரிங்க பிரதர் அப்படின்னு பேசாமல் அப்படியே மறுபடியும் சோகமாயிடுவார். நான் சந்தோஷமாக இருங்கள்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். காரணம் என்ன? தேவனுடைய வசனங்களை நம்ம உண்மையாக ஏற்றுக்கொண்டால் அந்த நதி நம்மை சந்தோஷிப்பிக்கும். நம்ம தான் பைபிள் அதிகமாக வாசிக்கிறது இல்லை, சப்ஜெக்ட் கூட நிறைய பேர் சில பேர் கேட்கறதில்ல. அதனால் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு வர்றதில்லை. எப்போ பார்த்தாலும் சோகமாக இருப்பார்கள், அல்லது கோபமாக இருப்பார்கள், அல்லது வேறு மாதிரி ஒரு மனநிலையை காட்டிகிட்டு இருப்பாங்க. அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படுறதுனால என்ன ஆகிருப்போது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு முழம் கூட உங்களுக்கு வளர போகிறதில்ல, கம்மியாக போகிறதில்ல. அதனால் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதுன்னு, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லைன்னு சொல்லிட்டு, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதுங்களா? எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஹையஸ்ட்டு லக்ஸூரியஸ் ஒரு மேன் அப்படின்னு சொன்னால் அது சாலமோன் தான். அவர் அணியாத உடையே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறார். இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய டிசைன் வந்தால் கூட அந்த காலத்தில் சாலமோன் அணிந்த உடைகள் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்திருக்கும். கலர் கலராக அந்த பின்னி இருப்பாங்க இல்லையா. இது எவ்வளோ ஒரு கம்பேர் பண்ணுறாருன்னா, அதை விட நீங்கள் மலர்களை போய் பாருங்கள், தேவன் எப்படி உடுத்துவிக்கிறார். ஒரு 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 இந்த ஊட்டிலெல்லாம் இருக்கிற மலரை போய் பாருங்கள், கரெக்டாக ஒரு லேயர் சகப்பாக இருக்கும் ஒரே அளவில், அடுத்த லேயர் ப்ளூ கலர் இருக்கும், அடுத்த லேயர் ஒயிட் கலர். எப்படி அளவெடுத்து செஞ்ச மாதிரி அவ்வளோ அழகாக அந்த பூக்களெல்லாம் இருக்கிறது கவனிக்கலாம். யார் உடுத்து வைக்கிறது? தேவன். அந்த ஒரு செகண்டில் அந்த பூவை நம்ம பார்க்கும்போது அதனுடைய கலரு, அதனுடைய ஃபேப்ரிகேஷன், இந்த டிசைனு, அதில் பார்க்கும்போது ஒரு செகண்ட் நமக்கு சந்தோஷம் வருது இல்லையா. அந்த ஒரு செகண்ட் சந்தோஷத்தை தேவன் விரும்புகிறாராம். அதனால தான் நம்மளை சுற்றிலும் நம்மை சந்தோஷிப்பிக்கிறதுக்குரிய உலகத்தையும் வச்சுருக்கார். ஆனால் இந்த சாத்தான் உலகமானதுனால இதனால் அந்த சந்தோஷத்தை நம்ம பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாது. அதனால் தேவன் அவருடைய பிள்ளைகளை கைவுள்ள தன்னுடைய வசனங்கள் என்கிற பேரின்ப நதியை கொடுத்து சந்தோஷமாக. ஸோ அதில் என்ன இப்போ நமக்கு இப்போ இந்த வசனங்கள் கேட்கும்போது என்ன சந்தோஷம்? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பறவைகளெல்லாம் நான் கவனிக்கிறது இல்லையா, அதனால்
அற்ப விசுவாசிகளே எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நம்மள யார்? விசுவாசம் இருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்கு. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? அதனால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். இன்றைக்கி ட்ரெஸ்ஸுக்கு, உடைக்கு, எல்லாத்துக்கும் அவங்க மக்கள் உணவுக்கெல்லாம் ஓடுறாங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார் சொல்லி கடைசி எப்படி முடிக்கிறார்? வாசிக்கலாம் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, முதலாவது நீங்கள் எதை தேடுங்க. இப்போ ஆக்சுவலாக ஒரிஜினலாக இப்போ நாம் இப்போ தான் பாருங்கள் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கோம். இந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ள எப்படி முடிக்கிறதுங்கிறத நம்ம தேடணும். அப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிட்டு தான் இருக்கு. நமக்கு ட்ரெஸ் கிடைக்கிறது இல்லையா, சாப்பாடு கிடைக்கிறது இல்லையா, வீடு இல்லையா, எல்லாமே தேவன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவருக்கு தெரியும் நமக்கு இதெல்லாம் தேவைங்கிறது தெரியும்னு சொல்லிட்டார். ஆனால் எதை தேட சொல்கிறார்? இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியம். அதனால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். அந்த வசனம் பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு வசனம். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதுங்கிறார். கவனிக்கிறீங்க? நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினத்தை குறித்து நாளைய தினம் தான் கவலைப்படணும், நீங்கள் கவலைப்பட வேண்டாங்கிறார். அந்த டே கவலைப்படுமா? புரியுதுங்களா? அந்த டே எப்படி கவலைப்படும்னா, ஒரு நாளைக்கு இவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறது, என்ன ட்ரெஸ் இவர் போடுவார் அப்படின்னு அந்த டே கவலைப்படுமா? அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நாளைய தினத்தை குறித்து நாளைய தினம் கவலைப்படுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாளைய தினத்தை படைச்சவர் இருக்கார்ல, அவர் கவலைப்படுவார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இதைத்தான் சொல்கிறேன். நாளைய தினத்தை படைக்கிறார் இல்லையா, அவர் கவலைப்படுவார். நாளைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இது எவ்வளோ ஆறுதலான ஒரு வாழ்க்கை தெரியுங்களா? ஆனால் நிறைய வந்துட்டு தான் இருக்கும், பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் தேவன் காப்பாற்றிகிட்டே இருக்கிறத கவனிக்கலாம். நம்ம உயிரோடு தான் அங்கே இருந்துட்டு இருப்போம், செத்தெல்லாம் போயிட மாட்டோம், உயிரோடு தான் இருப்போம். ஆனால் சாகிற மாதிரி பிரச்சனை வரும். அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை தேவன் நம்மளை கேர் பண்ணிட்டு தான் இருக்காரு. நமக்கு தெரியல. நம்முடைய சுயநலமும் அளவுக்கு மீறின நம்முடைய பயமும் அவிசுவாசமும் தேவன் நம்ம கூட இல்லைங்கிறத சொல்லிகிட்டே இருக்குமா? ஆனால் தேவன் மேலே வைக்கிற விசுவாசம், சுயநலம் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அது சொல்லுமா? இல்லை தேவன் உன்னை பார்த்துட்டே இருக்கார். கவனிக்கிறீங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்லை, இதை எதுக்காக இவ்வளவு தூரம் இதை பேச வேண்டியது இருக்குன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோட கூடிய உங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தேவனிடத்தில் நன்றியோட விண்ணப்பம் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன்னு அவர் சொல்லலை. அதற்கு பதிலாக அவர் என்ன கொடுக்குறேன்னு சொல்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, என்ன கொடுக்குறேன்னு சொல்கிறார் பாருங்க. எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நான் தரேங்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா, புகழ் வேணுமா, அல்லது பொருள் நிறைய வேணுமா, பெரிய வீடு, காரு, பங்களா எல்லாம் வேணுமா, சமாதானம் வேணுமா? எவ்வளவோ பெரிய பணக்காரர்களெல்லாம், பெரிய பெரிய நடிகர்களே, நல்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற நடிகர்களே சில பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போகிறாங்க. காரணம் என்ன? பணம். ஒன்றுமே பண்ண முடியல பாருங்கள். அப்போ என்ன வேணும்? ஒரு சமாதானம் வேணும் இல்லையா? தேவன் அதை தாங்க கொடுக்குறேங்கிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இது புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நான் ஒரு வேலை இல்லாமல் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆவல், அதாவது ஒரு வேலை கிடச்சிதுன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்காகவே அந்த சம்பளத்தை வாங்கி நான் வேலை செய்கிறதுக்கு நான் ரொம்ப பிரியப்படுறேன். புரியுதுங்களா? எனக்கு வேலை இல்லை, ஆனால் தேவனிடத்தில் நான் என்ன கெஞ்சுறேன் அப்படின்னா, தேவனே உமக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு வருமானம் வேணும், அந்த வருமானத்துக்காக எனக்கு ஒரு வேலை நீங்கள் கொடுங்க. இது நியாயமான ஒரு என்ன சொல்ல, நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு தானே. அப்போது எனக்கு ஒரு இன்டர்வியூ வருது. இப்போ நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ஜெபம் பண்ணுறேன். அப்பா, இந்த மாதிரி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். இப்போ நாளைக்கெல்லாம் நான் ஊழியத்துக்கு போகணும், கையில் என்கிட்ட காசு கிடையாது. அதனால் இந்த வேலை எப்படியாவது எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் அதில் வர்ற வருமானத்தை வச்சு என்னுடைய சொந்தத்தை சுயநலத்துக்காக இல்லை, உம்முடைய ஊழியத்தை செய்யறதுக்காக நான் அந்த வருமானத்துலேருந்து நான் செய்கிறேன். ஏன்னா என்கிட்ட கையில் 5 பைசா இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் போகிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ என்னுடைய நோக்கம் தெய்வீக நோக்கம்.
என்னுடைய அன்பு தேவன் மேலே வைத்திருக்கிற தெய்வீக அன்பு. என்னுடைய எதிர்பார்ப்பும் என்னென்னா அது ஒரு தெய்வீக எதிர்பார்ப்பு தான். அந்த வேலை எனக்கு கிடைக்கிற அளவுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. இப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். கிடைக்குமா கிடைக்காதா? சில பேர் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? ஆமாம், கடவுளுடைய வேலை தானே, தேவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கார், கொடுத்துருவார் அப்படின்னு கூட நினைக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த சூழ்நிலை கொடுக்கல, வேலை கிடைக்கல, உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாமா. நான் அப்படியே வருத்தத்தோடு திரும்பி வரேன். அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு, நான் மனசில் என்ன நினைக்கிறேன், என்னுடைய பழைய மனுஷன் என்ன சொல்லுது, நம்ம கடவுளுடைய வேலைக்காக தான் நான் கேட்டோம், சுயநலத்துக்காக கேட்கலையே, கடவுளுடைய காரியத்துக்காக தான் அதை கேட்டோம், ஆனால் ஏன் இது கிடைக்கல? என்னுடைய பழைய மனுஷன் சொல்லுது. என்னுடைய புதிய மனுஷன் என்ன சொல்லுது தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த வசனத்தை எல்லாம் உட்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி புரிந்து கொள்ள வேணும்? இன்னைக்கு எனக்கு இந்த வேலை கிடைக்கலன்னா என்னை அப்பா பார்த்துட்டு தான் இருக்காரு, அப்போது இதை விட பெட்டராக ஏதோ ஒன்று அவர் வச்சுருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் இந்த வேலை எனக்கு கிடைக்கல. ஏன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த வசனங்கள் எல்லாம் நமக்குள்ளே போகும்போது அந்த நதி நம்மை சந்தோஷிப்பிக்கும், மனசுக்கு கொஞ்சம் லேசாகிடும். கரெக்டு. அப்போ தேவன் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காகத்தான் நம்ம இதை தடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது இல்லையா? ஆனால் அதில் கவனிச்சு பாருங்கள், ஒரு 90% விசுவாசம் இருக்கும், 10% ஒரு ஏமாற்றம் இருக்கும். அதில் கவனிங்க, அது மனுஷன் தானே. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கலாம், அடுத்த ஒரு ஷெட்யூல்லையே தேவன் இதை விட பெட்டரான ஒரு வேலையை கொடுப்பாருங்க. தேவன் தான் சொன்னதை ப்ரூவ் பண்ணுவாருங்க. 100% விசுவாசி ஆயிடுவாங்க. எப்படி? ஆபிரகாம் ஒரு எதிர்பார்ப்போடு போனார் கானான் தேசத்துக்கு. எதிர்பார்ப்பு நிமித்தம் விசுவாசம் இருந்தது. ஆனால் பிறந்த குழந்தைய கையில் காமிச்ச உடனே தேவன் மேலே எவ்வளோ அபரிவிதமான விசுவாசம் வளர ஆரம்பிச்சது இல்லையா? அந்த மாதிரி தேவன் ஒவ்வொரு முறையும் அவருடைய பிள்ளைகளுக்கு நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பார், சொல்லிகிட்டே இருப்பார். கவனிக்கிறீங்களா? ஊர்ஜிதப்படுத்துவார். அவர் நம்பத்தக்க கடவுள், நீதி உள்ள கடவுள். இப்படியெல்லாம் கேன்வாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்கள். அப்படிப்பட்ட தேவனை அவர் உங்களை பார்த்துக்குவாருங்க. கேன்வாஸ் பண்ண வேண்டியதில்லை. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அங்கே யோபு புஸ்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா? என்னை கொன்று ஓட்டாலும் நான் விசுவாசமாயிருப்பேன். அப்படி இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்து சூழ்நிலையில் யோபு ஒரு கொல்ற மாதிரி நிலைமைக்குள்ளே தானே போனார், ஒரு அழிவுக்குள்ளே தானே போனார். அவரை தேவன் விட்டுட்டாரா? கைவிடலையே. அவருக்கு அவர் யாருங்கிறத தெரிவித்து அவரை 2 மடங்கு ஆசீர்வதிச்சிட்டார். அதே தாங்க நமக்கும். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்கள், நம்முடைய சிந்தனைகள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சிந்தனையில் தான் வருத்தப்படுவோம், இருதயத்தில் தான் வருத்தப்படுவோம். அப்போது நம்முடைய இருதயம் சிந்தனையில் தேவன் ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே நம்ம போகும்போது அது நடக்கலைன்னா நமக்கு அவர் என்ன கொடுக்குறாருன்னா, ஒன்றும் கவலைப்படாதப்பா, வெயிட், இப்போ சமாதானமாக இரு, உனக்கு பெட்டராக தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு தேவன் சொல்கிறத நம்ம கண்கூடாக நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளே என்ன வந்துடும்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதுதான் நம்ம கடைசியாக ஒரு ஆசீர்வாதமான வசனமாக ஒவ்வொரு மீட்டிங் முடிக்கும் போதும் நம்ம இதை சொல்கிற வசனம் உண்டு. இது பார்த்தீங்கன்னா சொல்கிற மூப்பர் என்ன சொல்கிறாரு? மூப்பர் சொல்கிற வசனம் அல்லது, மூத்தவங்க சொல்கிற வசனம் அல்லது. அது தேவன் பவுல் மூலமாக சொன்ன வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம்? அதை அப்படியே மனப்பாடம் பண்ணுறோம், அவ்வளோதான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, எல்லாருமே சொல்லலாம், பட் அதுவும் எல்லாருடைய சார்பாக ஒருத்தர் எப்படி ஜெபம் பண்ணுற மாதிரி ஒருத்தர் அதை சொல்லும் பொழுது எல்லாருமே அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். சரி, தேவ சமாதானத்தோட நம் இருதயத்தின் சிந்தைகளை நம்ம காத்துக்கொள்ளலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்லி, அப்போ அந்த தேவ சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? ஆண்டவர் இந்த பூமியில் வந்தபோது ஏற்கனவே சொல்லிட்டு போனார். யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் ஜெயிச்சிட்டார் ராஜா. அவர் பின்னாடி போகிறவங்களும் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சொல்ல, என்ன கண்டிஷன் வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்ள. பாருங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இது புரிஞ்சுக்கணும், அவரை பிடிச்சிக்கணும் இல்லையா. ஒரு இடத்துல இன்டர்வியூ போகிறோம், மேனேஜர் பார்க்குறோம், எம்டி பார்க்குறோம், அவங்கக்கிட்ட பற்றுதல் ஏற்படுமான்னு நினைக்கிறோம், அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதை பிடிக்க வேண்டாம், தேவனை பிடிச்சிக்கணுமா. ஏன்னா எல்லாமே அவர் தானே கொடுக்குறவர். அவர் வேண்டான்னு சொன்னால் அவங்க வேண்டாம்பாங்க, அவர் கொடுன்னு சொன்னால் அவங்க மனசில் வேண்டான்னாலும் கொடுப்பாங்க. எத்தனையோ அதிகாரிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆப்போசிட்டாக நிற்கிற அதிகாரிகளை தேவன் என்ன பண்ண வைப்பார் தெரியுங்களா? நமக்கு சாதகமாக செய்ய வைப்பாருங்க. இதெல்லாம் ப்ரூஃப் இருக்குது பைபிளில். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இது நடக்கும். ஆனால் அதுக்கு ஆதாரம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். புரியுதுங்களா? நல்ல கெட்டியாக பிடிச்சிருக்கணும். மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடைய காத்துக்கொள்வீர். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் வந்துட்டாலே அவர்கள் புது சிருஷ்டியை, அவர்கள் அந்த ஒரு அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி பண்ணுவாங்க. ஆனால் அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்கள் என்ன மனநிலையோட என்னென்ன சிந்திக்கணுங்கிறத பவுல் அங்கே முன்மொழிஞ்சிருக்கார். அது என்னன்னு கொஞ்சம் கவனிச்சின்னா, இது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக சகோதரரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு இதை முடிக்கிறார் பாருங்க. அப்போ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னா அப்போ வேற எதையும் சிந்திக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படின்னா எவைகளை சிந்திக்கணும்? சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, இதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லையா? ஒழுக்கம் உள்ளவைகள்னா என்ன, நீதி உள்ளவைகள்னா என்ன, கற்புள்ளவைகள்னா என்ன, அன்புள்ளவைகள்னா என்ன, இதெல்லாம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சால் தான் அவைகளையே சிந்திக்க முடியும். அவைகள் என்ன என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.